குடல் சம்பந்தப்பட்ட சகல வியாதியும் குணமாகும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குடல் பிரச்சனை தான் உடல் பிரச்சனை. குடல் சரியாக இருந்தால் மொத்த உடலும் அருமையாக இருக்கும். குடல் உறிஞ்சிகள் நல்லா இருக்கணும், சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல் எல்லாம் சரியாக இருக்கணும், இறப்பை சரியாக இருக்கணும், கல்லீரல், கணையம், மண்ணீரல் அத்தனையும் சரியாக இருக்கணும். நாடி நரம்பு, உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம், உங்கள் நினப்பு, தலைமுடி, விந்து எல்லாம் சரியாக இருக்கணும்னா உங்கள் குடல் சரியாக இருக்கணும். குடல் சரியாக இருந்தால் தான் உடல் சரியாக இருக்கும். அப்போது குடலை எப்படி சரி பண்ணலாம்? உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை அப்படியே மாற்றிட்டிங்கன்னா குடல் சரியாகும். பீட்ரூட் எடுத்து மிக்சியில் வச்சு அரைச்சி அதில் தேங்காய் பால் கலக்கணும். 1 டம்ளர் பீட்ரூட் ஜூஸு, 1 டம்ளர் தேங்காய் பால் ரெண்டும் கலந்து ஒரு நேரம் காலை நேர உணவாக சாப்பிடணும். அதுக்கு அடுத்து பசித்தன்மை உருவாகும் பொழுது கேரட் எடுத்து மிக்சியில் வச்சு அரைச்சி ஜூஸ் எடுத்து 1 டம்ளர் கேரட் ஜூஸு, 1 டம்ளர் தேங்காய் பால் கலந்து கேரட்டு கீரு சாப்பிடணும். அடுத்த நேர உணவாக நல்ல ஒரு கருவேப்பிலை எடுத்து, கொழுந்து கருவேப்பிலை எடுத்து அரைச்சி ஜூஸ் எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து சாப்பிடணும். ஒரு நாள் முழுக்க இந்த 3 உணவையுமே மாற்றி மாற்றி எப்போவெல்லாம் தோணுதோ சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நன்மையை தரும். அன்னைக்கு இரவு நேரத்தில் மாதுளம்பழத்தை உடைச்சி உள்ள முத்துக்களையெல்லாம் சாப்பிட்டுட்டு, அது உள்ள துவர்ப்பு தோல் இருக்கும் எல்லோ கலரில், அதையும் சாப்பிட்டுட்டு அந்த மேல் தோலை உரித்து, ரெட் கலரில் தோல் இருக்குல்ல, அதை உரித்து நல்லா பிச்சிட்டு அதை அப்படியே தண்ணியில் 2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. இரவு நேரம் ஒரு 9 மணிக்குள்ளே இந்த ப்ராசஸை முடிச்சிருங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த வாட்டரை குடிச்சிருங்க. கொஞ்சம் துவர்ப்பு தன்மையாக இருக்கும், மிகச்சிறப்பாகும். இங்கே பாருங்கள், குடல் சுத்தம் தான் உடல் சுத்தம். குடலை சரியாக வச்சுக்கணும். இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் யார் யார் ஃபாலோ பண்ணலாம் தெரியுமா? குடல் புண்ணு இருக்கக்கூடியவர்கள், பசித்தன்மை இல்லாதவர்கள், இறப்பை பிரச்சனை இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க, ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குடல் சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம், ஈஸியாக கிளியர் ஆகும். இப்போ இது ஒரு நாள் விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். மறுநாள் காலையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாதுளம்பழம் வாட்டரை சாப்பிட்றோம். அன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்லாம், மதிய நேரத்தில் என்ன சாப்பிட்லாங்கிறத நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றா சொல்லுவேன், தெளிவாக கேட்டுக்கிறணும். தேங்காய் இருக்குல்ல, நல்லா பால் புழிஞ்சு கொஞ்சமாக சர்க்கரையோ தேனோ கலந்து அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கலந்து நல்லா கலக்கி இதை ஒரு நேர உணவாக சாப்பிடுங்க. சாப்பிட்டது மெதுவாக சாப்பிட்ணும், ரொம்ப அமைதியாக மெதுவாக சாப்பிட்ணும். கடன்னு குடிக்கக்கூடாது. மெதுவாக எடுத்து வாயில் வச்சு 2 உதடு முடி நல்லா கொப்பளிச்சு அமைதியாக அந்த சுவையை உணர்ந்து மெதுவாக மிகச்சரியான ஒரு நேர அளவு, கால அளவோட அருமையாக சாப்பிடுங்க. பசித்தன்மையை உணரும்போது சாப்பிடுங்க. இந்த நாட்களில் உங்களுக்கு இடையில ஏதாவது தண்ணி தாகம் ஏற்பட்டதுன்னா நல்லா தண்ணி குடிங்க. நாக்கு இருக்குல்ல, நாக்கை மேலே தூக்குனா கீழே ஒரு பள்ளம் இருக்கும், அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நாக்கை விட்டுருங்க. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், எல்லா தண்ணியும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அனுப்பிட்டே இருங்க. குடல் சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. முதல் நாள் டயட்டு சொல்லி இப்போ 2வது நாள் டயட்டுக்கு வந்துட்டேன். 2வது நாள் மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, இந்த கீரையை வாங்கி வச்சு நல்லா சமைச்சிக்கோங்க. அரைகுறை வேக்காட்டில், ரொம்ப முழுசாக வேக வைக்க வேண்டாம், நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், எடுத்து வச்சு ஒரு தேங்காய் பூவெல்லாம் போட்டு நிறையா, அது வீட்டில் சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்க, இல்லை உங்களுக்கு செஞ்சுருந்தால் நீங்களும் செஞ்சுக்கலாம். அகத்திக்கீரை இல்லைன்னா மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் மணத்தக்காளி கீரை. இந்த கீரை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? சில பேர் அப்படி வர கேட்பீங்க, அகத்திக்கீரைனா என்னன்னு கேட்பீங்க. எப்படி சொல்லலாம்? அகத்திக்கீரை அப்படின்னு தமிழில் என்ன பண்ணுங்கள், கூகுளில் டைப் பண்ணுங்கள், அந்த கீரை வரும், பார்த்துக்கங்க. இல்லைன்னா மார்க்கெட்டில் போய் அகத்திக்கீரைனா என்னங்க, அகத்திக்கீரைனை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பார்க்காத ஒரு பொருளை எனக்கு காட்டுங்க அப்படின்னா நான் எப்படி காட்ட முடியும், எப்படி புரிய வைக்க முடியும் சுவாமி? புரிஞ்சுக்க வேண்டாமா நீங்கள்? சரி, ஓகே. இப்போ இதில் ஏதாவது ஒரு கீரை எடுத்து அழகாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மெதுவாக கடித்து மென்று ரசித்து அப்படியே ரசனையாக சாப்பிட்ணும். சின்ன வெங்காயம் சேர்த்து தான் சாப்பிட்ணும், பச்சை மிளகா போட்டு சமைக்கக்கூடாது, மிளகு போட்டு தான் சமைக்கணும். சகல வியாதியும் குணமாகும் குடல் சம்மந்தமாக. குடல் சரியாயிடுச்சுன்னா உடல் சுத்தமாயிடும். இப்போ முதல் நாள் கீர் வகை சாப்பாடு, 2வது நாள் தேங்காய் பாலும் கீரை வகை சாப்பாடும். 2வது நாள் இரவு நேரமும் என்ன பண்ணணும், தோலை உரித்து மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை பிச்சு சின்னதாக பிச்சு தண்ணியில் ஊற வச்சுட்டு தூங்கிடணும். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு 3வது நாள் காலையில் இந்த மாதுளம்பழத்தோலை சாப்பிட்றணும். 3வது நாள்
சைவ உணவு எந்த உணவு வேணாலும் எடுத்துக்கோங்க. குழைவான சாதம், குழந்தையும் சாப்பிடும் குழைவான சாதம். குழைவாக சாதத்தை வடித்து நல்ல ஒரு மிளகு ரசமோ அல்லது பூண்டு ரசமோ புளி ரசமோ இந்த மாதிரி ஒரு ரசம் ஒன்று வச்சு அந்த ரசத்தை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு கொத்தமல்லி துவையல் இல்லைன்னா பிரண்டை துவையல் இல்லைன்னா புதினா துவையல், இந்த 3 துவையலில் ஏதாவது ஒரு துவையல். இதுதான் 3ஆவது நாள் சாப்பாடு உங்களுக்கு. குழைவான சாதம், ஏதாவது ஒரு ரசம், தக்காளி ரசம் கூட வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப ருசியாக செஞ்சு சாப்பிட்ணும். அதை நேசித்து ரசித்து சாப்பிட்ணும். நான் சொன்ன கீர் வகைகளில் தேன் கலக்கலாம், பனங்கருப்பட்டி கலக்கலாம், நாட்டு சக்கரை கலக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் கலக்கக்கூடாது. அது டேஞ்சர், அது கலக்கவே கூடாது. இப்போ ஒரு 3 நாள் டயட்டு சொல்லியிருக்கேன். 3ஆவது நாள் இரவும் மாதுளம்பழத்தை பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு உள்ள தோலை சாப்பிட்டுட்டு வெளித்தோலை பிச்சு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதுளம்பழ வாட்டரை நீங்கள் குடிச்சிடணும். இப்போ 3 நாள் டயட்டு சொல்லி 4ஆவது நாள் டயட்டுக்கு வந்துட்டோம். 4ஆவது நாள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? வாட்டர் டயட்டு. 4ஆவது நாள் அமைதியாக நீர் மட்டும் குடிங்க. 3ஆவது நாளே என்ன பண்ணிடணும், ஒரு கைப்பிடி துளசி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணி ஊற வச்சுட்டு 4ஆவது நாள் ஒரு நாள் முழுக்க துளசி தண்ணி குடிங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், சீரகத்தை ஊற போட்டு சீரக வாட்டர் குடிக்கலாம். சீரகம் உங்களுடைய இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் சீராக வச்சுக்கக்கூடியது சீரகம். அதுக்கு பேரெல்லாம் வச்சுருக்கிறோம் பாருங்கள், சீரகம். அதுக்கப்புறம் சோம்பலை முறிக்கக்கூடியது. இந்த மிளகு சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுங்களா? வெளியில் இந்த காலங்கள் குளிராக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே வெப்பமாக வச்சுக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெப்ப சமநிலையை மெயின்டைன் பண்ணுறது தான் மிளகு. வெளியில் வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த வெப்பத்தை உள்ளே தாக்காமல் வெப்பத்தை சமநிலையாக வச்சு எப்பயும் நம்ம உடம்பை சரியான டெம்பரேச்சர் வச்சுருக்கோம், அந்த டெம்பரேச்சருக்கு மாற்றாது. பனை ஓலை வீடு அது மாதிரி தான். பனை ஓலையில் வீடு கட்டி பனை ஓலை வீட்டுக்குள்ள நீங்கள் குடியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளியில் மழை பெய்யுதுன்னு வச்சுக்குவோம். வெளியில் மழை பெஞ்சிச்சுன்னா அப்போ வெப்பம் குறைவாக தானே இருக்கும். வீடு வந்து கதப்பாக இருக்கும். இப்படி கையை இப்படி கட்டிட்டு உட்காந்துருக்கும்போது ஒரு கதப்பு, ஒரு சூடு உஷ்ணம் உருவாகும்ல. ஏசி போட்டு தூங்கும்போது ஒரு போர்வை பற்றி இருந்தீங்கன்னா இப்படி ஒரு கதப்பு உருவாகும். அந்த கதப்பு இருக்கும் ஓலை குடிசை வீட்டுக்குள்ளே இருந்தால் வெளியில் மழை பெய்யும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் தெரியுங்களா? வெளியில் குளிர் இருந்தால் உள்ள கதப்பாக இருக்கும். அதே வெயில் நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வீட்டுக்குள்ளே ஃபேனு ஏசியெல்லாம் வச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அந்த ஓலை குடிசை அந்தளவுக்கு நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்து தரும். அப்படி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை மிக சீராக சமநிலைக்கு கொண்டு வரும்போது பேரானந்த நிலைக்கு நம்ம போக முடியும். இப்போ 4ஆவது நாள் என்ன பண்ணுறோம், துளசி தண்ணி எடுத்துக்கிறோம். அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சீரகத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு 4ஆவது நாள் முழுக்க அந்த சீரக தண்ணியை அப்பப்போ குடிச்சுக்கிறீங்க. அதுக்கு அளவெல்லாம் கிடையாது. 5 லிட்டரு 10 லிட்டரு 2 லிட்டரு 3 லிட்டரு அப்படி அளவெல்லாம் கிடையாது. கொஞ்சமாக எடுங்க, நாக்கில் ஊற்றுங்க, ஸ்ப்ரெட் பண்ணி குடிச்சிட்டு இருங்க. ஸ்ப்ரெட் பண்ணணும். நாக்கில் ஊற்றி வாய் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி குடிக்கணும். எதையுமே மெதுவாக தான் செய்யணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லையே அப்படின்னா வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு தான் நேரம் இல்லைல்ல, அப்போ நீங்கள் வேறு வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எதுக்குமே டைம் கொடுக்கணும், பொறுமையாக இருக்கணும், அமைதியாக செய்யணும். மெதுவாக செஞ்சால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஒரே நாளெல்லாம் எதையுமே சரி பண்ண முடியாது. 20 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் இந்த உடம்பை வளர்த்து, இந்த உடம்புக்குள்ள நோயை வளர்த்து குடலை குப்பையாக்கி வச்சுருக்கிறீங்க. இந்த உடனே சரி பண்ணணும்னா எப்படி சரி பண்ண முடியும்? மொத்த தேகத்துக்கு ஆரோக்கியம் தேவை. குடல் சரியாகணும், ஹெர்னியா பிரச்சனை சரியாகணும், குடல் சம்மந்தப்பட்ட அத்தனை வேதம் சரியாகணும். அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். குடலில் ஓவராக குப்பை சேர்ந்து வயிற்றில் இருக்கக்கூடிய வலை கீழே உட்காந்துருச்சுன்னா அதுக்கு பேர் குடல் இறக்க நோய் அப்படின்னு சொல்கிறீங்க. குடல் வாழ்வு வளர்ந்துருச்சுங்கிறீங்க, மலச்சிக்கலுங்கிறீங்க, அது என்னென்னமோ சொல்கிறீங்க. நீங்கள் நிறைய பிரச்சனை சொல்கிறீங்க. அமிலங்கள் சுரக்குதுங்கிறீங்க. வயிற்றில் போன குப்பையெல்லாம் வெளியில் வராமல் அப்படியே உள்ளே தேங்கி கிடக்கு. எப்படி சாக்கடை தொட்டியில் ஒரு கக்கூசு டேங்கு, அந்த செப்டி டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்கில் எப்படி நிறைய குப்பைகள் தேங்கி கிடக்கோ, இந்த நகராட்சியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பாதாள சாக்கடைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சாக்கடைக்குள்ளே எப்படி எல்லாம் தேங்கி கிடக்கும், இந்த மாதிரி நாத்தம் எடுத்து கிடக்கும் உங்கள் குடல். இந்த பிரெயின் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் குடல். குடலுக்கு இங்கே எலும்பு இருக்கா பார்த்தீங்களா? இந்த விரலுக்கு எலும்பு இருக்குல்ல, இந்த காதுக்கு மென்மையாக எலும்பு இருக்குல்ல, இந்த மூக்குக்கு எலும்பு இருக்குல்ல, எல்லா இடத்துக்கும் எலும்பு இருக்குது. குடலுக்கு எலும்பு இருக்க தசைனார் தான் இருக்குது, அதில் நிற்கிது இந்த குடல். அதை இவ்வளோ பெரிய குடலை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சரியாகணுமா இல்லையா? தொப்பை கெட்ட கொழுப்பு கழிவெல்லாம் வந்துடும். தொப்பை உள்ளவங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆவது நாள் என்ன செய்யணும், ஒரு கைப்பிடி அவல் எடுத்து
அந்த கைப்பிடியை தேங்காய் பாலில் ஊற வச்சு இங்கே பாருங்கள் ருசியாக செய்யுங்க. இதெல்லாம் ருசியாக செய்ய முடியல, செய்ய தெரில அப்படின்னா நேரடியாக என்னுடைய பயிற்சி நடக்குது, வந்து கலந்துக்கங்க. நேரடியாக எங்கே நடக்குது? இப்போது டிசம்பர் மாதம் 15-16 சிங்கப்பூரில், டிசம்பர் 20, 21, 22, 23 மெர்சிங் ஜொகுர்பாரு மலேசியாவில், டிசம்பர் மாதம் 28, 29, 30 நேரடியாக 3 நாள் கேரி தீவு மலேசியாவில், புலாவ் கேரின்னு சொல்லுவோம். டிசம்பர் மாதம் 29, 30, 31 ஜனவரி 1 நேரடியாக சென்னையில் கேம்பு. அதுக்கப்புறம் இங்கே நடக்குது ஜனவரி 3, 4, 5, 6 கோயம்புத்தூரில் டைரக்ட் கேம்பு. இதெல்லாம் இப்போ நடக்க போகிற கேம்பு. நேரடியாக வந்து கலந்துக்கங்க. ஜனவரி 6ஆம் தேதி குபேர யோகம் நேரடியாக வடவள்ளி கோயம்புத்தூரில் நடக்குது. ஜனவரி 27 விவேகானந்தா கேந்திராலயா கன்னியாகுமரியில் என்னுடைய நேரடி குபேர யோக பயிற்சி வகுப்பு நடக்குது. நேரடியாக வாங்க, கற்றுக்கங்க. 4 நாள் 3 நாள் தங்கணும், தங்கியிருந்து கற்றுக்கிட்டு போங்க. தேகத்தை சுத்தப்படுத்துங்க. எல்லா வியாதியிலேருந்தும் குணமாகலாம். அனைத்து வியாதியிலேருந்தும் குணமாக முடியும். அது பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த வியாதியில் குணமானவர்கள்லாம் ஆதாரத்தோடு சொல்லியிருப்பாங்க. நம்ம டயட் எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே குணமாக முடியும். 5ஆவது நாள் அவல் உணவு கையில் எடுக்கணும். அவல் உணவை கையில் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அவல் எடுத்து அதில் தேங்காய் பால் ஊற்றணும், ஊற வைங்க. உங்களுக்கு இனிப்புக்கு அதில் பனங்கருப்பட்டி போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை தூள் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு சாப்பிடுங்க. ஏலக்காய் தூளெல்லாம் தூவி மணமாக இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும். ருசியெல்லாம் நீங்கள் சான்ஸே இல்லை, அப்படி இருக்கும் ருசி. பிரமாதமான ருசி அது. அவல் பொங்கல்னு பேர் இந்த உணவுக்கு. ரொம்ப அருமையான, அதாவது அது நீங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த ருசி இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும். பரங்கிக்காய் இருக்குல்ல, மஞ்சள் பூசணிக்காய், அதை எடுத்து நல்லா அப்படி துருவிட்டு அதில் நல்லா தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் போனதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையோ பனங்கருப்பட்டியோ போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் தூவி ஒரு கிளறிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த அமிர்தம்னு கேள்விப்படுவீங்கள, அதெல்லாம் தூத்து போயிடும். அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கான அந்த ரெஸ்ட் டைம் கொடுக்கணும். ரெஸ்ட் டைம் கொடுத்து சாப்பிடணும். இயற்கை உணவு, ரா ஃபுட்டு, அன்குக்குடு ஃபுட்டு, நோ ஆயில் நோ பாயில், அவ்வளோ ருசியாக இருக்கும். இது 5ஆவது நாளாக அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. கொய்யா பழம் இருக்குல்ல, நல்ல கனிந்த பழம். அந்த பழத்தை எடுத்து அந்த பழத்தை வெட்டி உள்ளே இருக்கக்கூடிய விதைப்பகுதியை எடுத்து வச்சுருங்க, இல்லை வேறு யாருக்காவது கொடுத்துருங்க சாப்பிட்றதுக்கு. விதைப்பகுதி இல்லாமல் மற்ற சதப்பகுதி இருக்குல்ல, அதை நீங்கள் சாப்பிடணும். இப்போ 5ஆம் நாள் டயட்டுக்கு நான் 3 உணவு சொல்லியிருக்கேன். இதையே நீங்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப எடுத்துக்கலாம். பசி உணர்வை நீங்கள் சந்திக்கும் பொழுது. நான் வேலைக்கு போகிறேன், பசிக்குதும்பீங்க, பல காரணங்கள் சொல்கிறீங்க, பசிம்பீங்க. சில பேர் சோறும்பீங்க. அந்த மாதிரி யாருக்காவது பசி உணர்வு இருந்ததுன்னா அதை மீண்டும் மீண்டும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ரொம்ப நன்மையை தரும். இப்போ 6ஆவது நாள் ஃபுட்டை என்ன ஃபாலோ பண்ணணும்? சாத்துக்குடி சாறு விழிஞ்சு காலை நேரத்தில் அப்படியே ராவாக சாப்பிடுங்க. நிறைய தண்ணி கலந்து சாப்பிடணும். ஒன்றுக்கு ஒன்று கூட நீங்கள் தண்ணி கலக்கலாம். மென்மையாக சாப்பிடணும். வேகமாக குடிச்சிடக்கூடாது. வேகமாக குடித்தா சீக்கு தான், வியாதி தான், அப்புறம் எல்லாமே பிரச்சனையை தான் கொடுக்கும். மெதுவாக மென்மையாக சாப்பிடுங்க. கொஞ்சம் நேரம் கொடுத்து சாப்பிடுங்க. மென்று அரைச்சி ருசிச்சு உமிழ்நீர் கலந்து வாயை மூடி அழகாக அருமையாக அற்புதமாக நேரம் கொடுத்து சாப்பிடுங்க. இந்த உடம்பு நல்லாயிருக்கும், உங்களுடைய மொத்த நடவடிக்கையும் நல்லாயிருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாவாங்க. உங்களுக்கு தொப்பை குறைஞ்சிச்சின்னா, உங்களுடைய மனப்பிரச்சனை சரியானுச்சுன்னா, உங்கள் மலப்பிரச்சனை சரியானுச்சுன்னா, உங்கள் குடல் வியாதிகள் எல்லாம் சரியாச்சுன்னா சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இந்த 6ஆவது நாள் உணவை சாத்துக்குடியை காலைல எடுங்க, தேன் கலந்து சாப்பிட்டுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் வாங்கி நசுக்கி ஜூஸ் எடுத்து குடிங்க. திராட்சை பழம் வாங்கி நசுக்கி ஜூஸ் எடுத்து குடிங்க. இது எல்லாமே நம்ம நீர்க்கப்பட்டு தான் சாப்பிடணும். இது 6ஆவது நாள் டயட்டு. 7ஆவது நாள் என்ன செய்யணும்? உண்ணா நோன்பு. எதையுமே சாப்பிடக்கூடாது, ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. ட்ரை ஃபாஸ்டிங் இருங்க. ட்ரை ஃபாஸ்டிங், ட்ரைன்னா ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறது, எச்சில் முழுங்காமல் கூட இருக்கிறது. முடியலைன்னா எச்சில் முழுங்கிங்க, அதுவும் முடியலைன்னா தண்ணி குடிச்சுங்க. ரொம்ப முடியலை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். 6ஆவது நாள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று ட்ரை ஃபாஸ்டிங், இல்லைன்னா வாட்டர் ஃபாஸ்டிங், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டிங். இந்த 3ல் எது உங்களுக்கு ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரை ஃபாஸ்டிங்காக, வாட்டர் ஃபாஸ்டிங்காக, ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டிங்காக உங்கள் இஷ்டம்தான். இது கட்டாயம்லாம் கிடையாது. இப்படி தான் இருக்கணும்னு கட்டாயம்லாம் இல்லை. நான் 6ஆவது நாளைக்கு உங்களுக்கு நிறைய தகவல் சொல்லியிருக்கேன்ல,
இதில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் பிரியத்தின் பேரில், உங்களுடைய உடல் அமைப்பு ஒத்துக்கொள்வதின் பேரில். இப்போ நான் நிறைய டயட்டு சொல்லியிருக்கேன்ல, இது 2 நாள் டயட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கேராகுது, மயக்கம் வருது, இல்லை சாப்பிட வேணான்னு தோணுது, இல்லை இந்த டயட் எடுக்க வேணான்னு தோணுது அப்படின்னா எடுக்காதீங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, முதல்ல சார்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் கட்டாயம் இல்லை, இதெல்லாம் அனுபவத்தின் ரீதியாக சொல்லுவது. நிறைய பேருக்கு சொன்னோம், ஒர்க்ஸ் ஆச்சு, இட் ஒர்க்ஸ் டயட்டு, இது வந்து இந்த டயட் வந்து வேலை செய்யுது. அப்போ பல மக்களினுடைய பல நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதை நம்ம சொல்கிறோம், பல சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கும் சொல்கிறோம். அப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க, நல்லது நடக்குது, அந்த நன்மையின் வாயிலாக அனுபவத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய இது ஒரு அனுபவ பயிற்சி. 100% ரிசல்ட் தரக்கூடியது. இது ரிசல்ட்டு உண்டு, இதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 7வது நாள் என்ன செய்யலாம், உணவு எடுக்கணுமே அப்படின்னா, வாழைப்பழம் வாங்கி கட் பண்ணிவிட்டு, நிலக்கடலை வாங்கி லேசாக ஃப்ரை பண்ணி பொடி செஞ்சு ஒன்றும் பாதி அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு வாழைப்பழத்தை வட்ட வட்டமாக சின்ன சின்னதாக கேரட்டு சாம்பாருக்கு வெட்டுற மாதிரி வெட்டி வச்சு பிளேட்டில் அடுக்கிட்டு, ஒரு கைப்பிடி தேங்காய் பூ துருவி, அதில் கொஞ்சம் நிலக்கடலை தூள் எடுத்து தூவி, தேனும் நாட்டு சர்க்கரையோ கலந்து ஒரு கரண்டி வச்சு கலக்கி ஏலக்காய் தூள் தூவி சாப்பிடுங்க. இது மாதிரி ஒரு சுவை லைஃப்பில் இது வரைக்கும் உங்கள் நாக்கில் வச்சிருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ சுவை. வாழைப்பழப்பேடான்னு பேர். முட்டைக்கோஸ் வாங்கி தருவுங்க, நல்ல பொடி பொடியாக. கேரட் வாங்கி சீவுங்க, நல்ல பொடி பொடியாக. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகு சீரக தூளை போட்டு கொஞ்சம் உப்பு கலந்து பிரட்டிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு வெண்டைக்காய் எடுத்து ஸ்லைஸ் பண்ணுங்கள், மிளகு சீரகம் உப்புத்தூள் போட்டு வெண்டைக்காய் சாப்பிடுங்க, கார வெண்டைக்காய். இந்த உணவை எடுங்க. இது 7வது நாள் உணவாக இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமைதியாக அன்போடு மெதுவாக சாப்பிடணும். இந்த 7வது நாளில் ஆப்பிள் உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா ஆப்பிள் நல்லா வெட்டி சீவி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பிளை சாப்பிடுங்க. இது எதையுமே அதிகமாக சாப்பிட்றக்கூடாது, மெதுவாக மென்று தான் சாப்பிடவும் முடியும், மென்மையாக சாப்பிடுங்க. 8வது நாள் உணவு என்ன சாப்பிட்லாம்னா, முதல் நாளே என்ன பண்ணணும், பாசிப்பயிறு ஊற வச்சுக்கணும். காலையில் 6 மணிக்கு முதல் நாளே. 8வது நாளை ஃபாலோ பண்ணுறது 7வது நாளே ப்ரிப்பேர் பண்ணணும். காலையில் 6 மணிக்கு 7வது நாள் காலைல 6 மணிக்கு ஒரு கைப்பிடி சாப்பிட முடியும் பச்சை பாசிப்பயிறு எடுத்து தோலோடு அப்படியே ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அதை எடுத்து ஒரு துணியை போட்டு கட்டிட்டு வச்சுருங்க. மறுநாள் காலைல 6 மணிக்கு அது முளைச்சி ரெடியாக இருக்கும். 8வது நாள் அந்த பாசிப்பயிறு முளைப்பயிரை எடுத்து ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக ரொம்ப பொடியாக இல்லை 2-3 வெங்காயத்தை பொடியாக வெட்டி அதில் போட்டு, அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு, மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடுங்க. மிளகு சீரகத்தூள் சேர்த்தா காரமாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் இனிப்பு நாட்டு சக்கரை சேர்த்து அல்லது வேறு பனங்கருப்பட்டி சேர்த்து கலந்து சாப்பிடுங்க. ஒன்று மிளகு சீரகத்தூள் உப்பு, இல்லைன்னா நாட்டு சக்கரை உப்பு, இல்லைன்னா பனை வெல்லம் உப்பு, இது கலந்துக்குங்க. உப்பு தேவைப்படுதுன்னு பார்த்துங்க, இல்லாட்டி வேண்டாம். இதை நீங்கள் 8வது நாள் சாப்பிடணும். நிலக்கடலையும் ஊற வச்சு 6 மணி நேரம், அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடணும். இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நன்மையை தரும். இந்த 8 நாளுமே காலையில் ஆவாரம்பூ டீ, மாலை நேரத்தில் நெருஞ்சில் டீ, நெருஞ்சில் பொடின்னு கேளுங்க, கடைகளில் கிடைக்கும். உண்மையான ஒரு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பழம்பெருமை வாய்ந்த பழைய நாட்டு மருந்து கடைகளுக்கு போங்க, இதை வாங்கி சாப்பிடுங்க. காலை நேரத்தில் எம்டி ஸ்டமக்கில் ஆவாரம்பூ டீயும், மாலை நேரத்தில் அதாவது சூரிய உதயத்துக்கு 1 மணி நேரம் முன்ன பின்னங்கிறது காலை மாலைன்னு நம்ம சொல்கிறோம். இதை தான் சொல்கிறோம். 5லேருந்து 7 வரைக்கும் மாலை நேரம். இது ஒரு நாட்டுக்கு டைம் வித்தியாசப்படும். இப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் 7 மணிக்கு அப்புறம் தான் மாலை சூரியனே மறைய ஆரம்பிக்குது சில நேரங்களில். அப்போ அங்கெல்லாம் என்ன ஆகும்னா 6 to 8 தான் மாலை நேரமாக மாறிக்கிறோம். இப்படி ஒரு நாட்டுக்கு நேரம் மாறுது. நான் இந்திய நேரத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இல்லைனா உலக நாடுகளுக்கே மொத்தமாக சொல்லணும்னா, சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரம் முன்ன 1 மணி நேரம் பின்ன இது காலை, சூரிய மறைவுக்கு 1 மணி நேரம் பின்ன 1 மணி நேரம் முன்ன இது வந்து மாலை நேரம். இதுதான் காலை மாலைன்னு சொல்கிறது. காலையில் ஆவாரம்பூவும், மாலையில் நெருஞ்சில் பொடி அப்படின்னு கேளுங்க. சிறு நெருஞ்சில் பொடி கேட்டு வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா கலக்கி அதை சாப்பிடுங்க. இந்த 8 நாள் டயட்டு சொல்லியிருக்கேன்ல, இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 8 நாளைக்குள்ள உங்களுடைய உடல் எடை குறைஞ்சிருக்கலாம், அல்லது குடல் ஃப்ரீயாகி உடம்பு மனசு முகமெல்லாம் பொலிவாக இருந்திருக்கலாம், ஒரு தேக சக்தி கிடச்சிருக்கலாம்.
இப்படி இந்த 8 நாளில் ஏதாவது ஒரு நன்மை நடந்ததுன்னா இதே 8 நாளை திரும்ப ஒரு தடவை ஃபாலோ பண்ணுங்கள். 16 நாள். இந்த 16 நாளைக்குள்ளே புதுசாக பூத்த ரோஜாப்பூ மாதிரி, நல்லா மலர்ந்து இருக்கக்கூடிய மகிழம்பு மாதிரி, தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய தாழம்பு மாதிரி அப்படியே தக 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 தகன்னு தங்கமாக ஜொலிப்பீங்க. இந்த 8 நாளில் நல்ல மாற்றம் தெரிஞ்சதுன்னா இந்த 8 நாள் பேக்கேஜை அப்படியே திரும்ப இன்னொரு 8 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். 16 நாள் அவ்வளவு சிறப்பாக இருப்பீங்க, மிகச் சிறப்பாக இருப்பீங்க. இந்த 8ஆவது நாள் முளைகட்டிய தானியங்களும் ஊற வைக்கப்பட்ட பருப்பு வகைகளும் நம்ம சாப்பிட்றோம். உடம்பு சுத்தமாகும். நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பயன்களை விட சொல்லாத பயன்கள், நிறைய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். தினசரி இரவு நேரம் 9:30 மணிக்கு முன்னாடி தூங்கி இருக்கணும். அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இரவு வரைக்கும் நல்ல செல்ஃபோனு யூடியூப்லலாம் பார்த்துட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு போய் அப்படியே தூங்கி அப்படி எந்திரிச்சிங்கன்னா உடம்பு வீணாக தான் போகும். ஏன்னா கல்லீரலும் கண்ணும் ஒன்று, இதயமும் நாக்கும் ஒன்று, கிட்னியும் காதும் ஒன்று. இந்த குடல் உள் உறுப்புகளெல்லாம் நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா வெளியில் தான் காட்டும், பிரச்சனையை காட்டும். அதனால் ரொம்ப அற்புதமாக நான் சொல்கிறத முதல்ல முடிவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். மஸ்ட்டு ஃபாலோ. காலையில் கட்டாயம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் எந்திரிக்கணும். சூரிய உதயத்துக்கு எந்திரிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா இந்த டயட்டு ஃபாலோ பண்ண வேண்டாம். அல்லது பழக்கப்படுத்திக்கணும்னு இனிமேல் நினைங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு 5 நாள் உங்களை பழக்கிய பிறகு இந்த டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இப்போ நேரடி பயிற்சிக்கு வரும் பொழுது உங்களை எல்லாத்துக்கும் பழக்கப்படுத்துவோம். ரொம்ப தூய்மையான மனிதராக எப்படி இருக்கிறது, அன்பான மனிதராக எப்படி இருக்கிறது, மனசை எப்படி லேசாக வச்சுக்கிறது, கவலை இல்லாமல் வாழ்கிறது, இப்படி வாழ்க்கை சக்கரத்தில் இவ்வளவு பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தில் இந்த உலகத்தில் கொஞ்சம் இயற்கைத்தன்மைக்கு மாதிரி சிறப்பாக வாழ்கிறது எப்படிங்கிற நேரடியாக சொல்லித்தருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் இருக்குது. உடனே ஃபோன் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய குணமானவர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபீட்பேக்ஸ் நிறைய இருக்குது. எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு நேரடியாக ப்ரோக்ராமுக்கு உடனே வாங்க. 4 நாள் 3 நாள் 5 நாள் ஒரு நாட்டுக்கும் தகுந்த மாதிரி தங்கியிருக்கணும். அது பயிற்சி. இந்த 8 நாளைக்கும் உடம்புல சோப்பு ஷாம்பு இருக்கக்கூடாது. அந்த 16 நாள் ஃபாலோ பண்ணால் அப்போயும் சோப்பு ஷாம்பு இருக்கக்கூடாது. வெங்காயம் அரைச்சி குளிக்கணும், பீட்ரூட் அரைச்சி குளிக்கணும், கேரட் அரைச்சி குளிக்கணும், உருளைக்கிழங்கு அரைச்சி குளிக்கணும், வில்வம் பழம் குளிக்கணும், தயிர் வாங்கி வச்சு அதில் குளிக்கணும், மருதாணி இலை, வேப்ப இலை, கற்பூரவல்லி இலை, இதுபோல் இலை வகைகள் குளியல் தான். அப்போ நான் சொன்ன குளியல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலுமே எல்லாத்தையும் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி நெத்திக்கு தேய்ச்சி உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி நல்லா பூசி குளிக்கணும். தக்காளியும் பீட்ரூட்டும் முதல் 2 நாளைக்கு குளிங்க. நல்லா தகன்னு இருப்பீங்க. அப்போ தான் நம்பிக்கையே வரும் உங்களுக்கு இது அருமையான குளியல் அப்படின்னு. தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது. இந்த 16 நாளைக்கு எண்ணெய் தடவாதீங்க. ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. ஏன் எண்ணெய் தடவக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இயற்கை குளியல் குளிக்கும்போது தலைக்கு எண்ணெய் தடவுனீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு போகாது. எண்ணெய் தடவாமல் இருந்து ஒரு 10 நாளைக்கு இருந்தால் தான் உங்களுக்கே தெரியும் இயல்பாக நமக்கு எண்ணெய் சுரந்து தலைமுடி எண்ணெய் பசையோடு இருக்குங்கிறதே தெரியும். தலைமுடி பிரச்சனையே சரியாகும் பாருங்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை சரியாகும். குடல் பிரச்சனை தீர்ந்தால் மொத்த உடல் பிரச்சனையும் சரியாகும். நான் இப்போ குடல்னு சொல்லி சில வியாதிகளை குறிப்பிட்டு இப்போ உங்களுக்கு சொன்னேன்ல, அதெல்லாம் இல்லாமல் இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். எனி டிசீஸ் பர்சன் இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். முடியலைன்னா யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. 2 நாளைக்கு எடுங்க. முடியலை, ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி தெரிஞ்சுன்னா அப்புறம் எடுக்காதீங்க. அல்லது சில பழங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கலாம், எடுக்காதீங்க. முதல்ல முடிவெடுங்க, ஃபாலோ பண்ணணுமா வேணாமான்னு. அப்படி ஃபாலோ பண்ணணுமா வேணாமான்னு முடிவெடுக்கவே முடியலை அப்படின்னா உங்களுக்கு பயம் இருந்தானே எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே உணவு தான். மருந்து மாத்திரை பற்றி தான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு டிசீஸுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் மருந்து மாத்திரை நீங்கள் நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இந்த வியாதித்தன்மையில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். யாராவது கிரானிக் டிசீஸ் உள்ளவங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 16 நாளில் குணமெல்லாம் ஆகாது. நான் உண்மையை சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, உண்மையை சொல்கிறேன். 16 நாளில் குணமெல்லாம் ஆகாது. ஒரு முன்னேற்றத்தன்மை கிடைக்கும். கிரானிக் டிசீஸ்லாம் எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்லி 3 மந்த்ஸ் பேக்கேஜுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோ அதை பாருங்கள். இல்லை நேரடியாக வாங்க. ஒரு 48 டேஸ் டயட் எடுத்திங்கன்னா அது எல்லாமே சரியாகும். உங்களுடைய ஃபுட்டை மாற்றினா உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பிளட்டு மாறும். எல்லா தெய்வமும் ஒன்று சேர்ந்து உங்களை காப்பாற்றிடும். நீங்கள் இந்துவோ, முஸ்லீமோ, கிறிஸ்டினோ, புத்தாவோ, என்ன மதமோ யாராக இருக்கலாம். நீங்கள் சைனாவோ, மலேசியாவோ, இலங்கையோ, இந்தோனேசியாவோ, சிங்கப்பூரோ, கத்தாரோ, துபாயோ, அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, எங்கேயோ இருங்க. நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் இருங்க, யாராக வேணாலும் இருப்பாங்க. எல்லாேருக்கும் இந்த டயட் ஒர்க் ஆகும். இது எல்லாேருக்கும் பொதுவான டயட்டை கொடுத்துருக்குறேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண வைங்க. பேசிக் கண்டிஷன்ஸு மிக முக்கியமாக புரிஞ்சுக்கிறணும்.
பல் விளக்குறது பல்படியில் விளக்கணும். தினசரி காலையில் சாயந்தரம் எந்திரிச்சு வாயில் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நிறைய ஊற்றிக்கிறணும். 10 mlலேருந்து 30 ml வரைக்கும் வாயில் ஊற்றிட்டு இப்படி 30 நிமிஷம் கொப்பளிக்கணும். இல்லை 30 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். வச்சுருந்து கடைசியாக துப்பதுக்கு முன்னாடி கொப்பளிச்சுட்டு துப்பிடணும். இதுக்கு பேர் ஆயில் புல்லிங்னு பேர். இது சம்மந்தம் என்னோடய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். ஒரு 200-300 வீடியோ பாருங்கள். இதை முதல்ல எழுதி வைங்க. எழுதி வச்சு அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது உடம்பு பிரச்சனை மனசு பிரச்சனை இருந்தாங்கன்னா இந்த டயட்டை கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள். நான் நேரடியாக மலேசியா சிங்கப்பூர் வரேன். நேரில் சந்திக்கக்கூடியவர்கள் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் வேறு தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியுமான்னா முடியாது. என்னை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க என்னுடைய நேரடி நிகழ்ச்சிக்கு வாங்க. அதேமாதிரி எல்லா நிகழ்ச்சிகளையும் நானே நேரடியாக இருப்பேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணுறதுனால என்னுடைய நிகழ்ச்சி என் சார்பில் நம்ம மூலமாக குணமடைந்தவர்கள், ஃபவுண்டேஷன் மூலமாக குணமடைந்தவர்கள், இயற்கை உணவின் மூலமாக குணமடைந்தவர்கள் வந்து நேரடியாக பயிற்சி எடுப்பாங்க. அப்போ அதில் நீங்கள் பயிற்சிகளை எடுத்துக்க முடியும். பல்பொடியில் தான் பல் வளர்க்கணும். அது எந்த வகையான பல்பொடி ஆனாலும் இருக்கலாம். இயற்கை பல்பொடின்னு கடையில் சொல்லி கேளுங்க. நல்லெண்ணெய், சுத்தமான மரச்சக்கு எண்ணெய், கண்ட எண்ணெயும் வாங்கி வாய் கொப்பளிச்சா நான் பொறுப்பு இல்லை. அதேமாதிரி தேங்காய் எண்ணெயும் நல்லா அருமையாக வாங்கி பயன்படுத்துங்க. இந்த 16 நாளைக்கும் உங்களுடைய கழிவு நீக்கம், மலை ஜல சுக்குல கழிவுகள் நீக்கினா, அந்த கழிவு நீக்கணுன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து வாயில் ஊற்றி, அதாவது கக்கூஸ் போனீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து சிறுநீர் யூரின் போனீங்கன்னா, அதுக்கடுத்து விந்து நீக்கம், விந்து சுக்குலம் ஆணோ பெண்ணோ உடலுறவின் மூலமாக நீக்கம் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி எடுத்து வாயில் ஊற்றி கொப்பளித்து துப்பிடணும். அல்லது இந்த 16 நாளைக்கு ஆண் பெண் அன்பு நிகழ்ச்சியில் கூடாமல் இருந்தீங்கன்னா அதுவே பெரிய சிறப்பு யோகம். கொஞ்சம் நாளைக்கு கூடாமல் இருங்க, நல்லது. ரொம்ப சிறப்புத்தன்மையை தரும். மழை ஜல சுக்குல கழிவு வெளியில் போனால் வாயில் தண்ணி ஊற்றி கொப்பளித்து துப்பணும். இந்த 16 நாளைக்கு மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்கவே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மெத்தடை சிறப்பாக இருக்க முடியும். கையை கழுவுனீங்கன்னா நல்லா இப்படி கழுவிட்டு இப்படி முழங்கை வரைக்கும் கழுவணும். அடிக்கடி என்ன பண்ணணும், தண்ணி எடுத்து முகத்தில் ஊற்றி இப்படி நல்லா கழுவி தேய்ச்சி கொடுத்துட்டு இந்த காதோடு சேர்த்து அப்படி நல்லா கழுவிட்டு முகத்தை துடைக்காமல் விட்டுறணும் இந்த 16 நாளைக்கு. இதெல்லாம் கூடுதலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்புத்தன்மை தரும். அடிக்கடி முகத்தில் தண்ணி படுற மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க, ஜொலிப்பீங்க, அவ்வளோ அழகாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஆமாம், வேறு எந்த தகவல் தேவை அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், நான் ஃபோனில் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நானே எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துடுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அல்லது நான் எந்த நிகழ்ச்சியில் இருப்பேனோ அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கலந்துக்கங்க, வாங்க. இப்போ நடக்க போகிற நிகழ்ச்சியெல்லாம் டிசம்பர் 28ஆம் தேதி மலேசியாவில் ஜொகூர் பாரில் வந்து 20ஆம் தேதி, 28ஆம் தேதி வந்து மலேசியாவில் நேரடியாக புலாவ்-கரையில், 29 சென்னையில், டிசம்பர் மாதம் நேரடி நிகழ்ச்சிகள் நடக்குது. 15, 16 டிசம்பரில் சிங்கப்பூரில் நடக்குது. அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியாக உங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு பயிற்சி உண்டு, ஜனவரி 3லேருந்து 6 வரைக்கும். இந்த பயிற்சியெல்லாம் என்னுடைய ஆயுசு 100 நிகழ்ச்சி, 3 நாள் 4 நாள் தங்கியிருக்கக்கூடிய பயிற்சி. டீட்டெயில்ஸ் எல்லாம் கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. வர்றவங்க குடும்பத்தோடு வாங்க, கணவன் மனைவியாக வாங்க, அப்போ தான் சிறந்த நன்மை கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. 16 நாளில் அற்புதமான தேகம் அவங்களுக்கு கிடைக்கட்டும். பல பலன்னு மின்னலாம்.